ஒக்காலுக்கு வாங்கி கூட ஊதி ஊதி விளையாட்டும். ஓய் சைலண்ட் சைலண்ட் கழட்டிட்டு போய் அடிக்க போட்டுரு. இல்லப்பா அமைதியா இருங்க. இல்ல ஆமா பின்னாடி நக்கிறீங்களே, பின்னாடி இருக்கிறீங்களே யாரும் மூச்சு விடாதீங்க. எல்லாம் அமைதியா இருங்க பார்க்கலாம். நீ சாவறதே மேல இருக்கும். ஒரு சம்பளம் மீதியாவது இல்ல. இன்னும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் பண்ணையெல்லாம் பொண்டாக்கும் நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களே. அதேதான் நானும் சொன்னேன். இன்னும் வந்தீங்களே வராதீங்களே கூத்து பார்க்க. இன்னும் போட்டீங்களே போடாதீங்களே பாட்டி போலாம். தெளிவா முழுமையா படுத்துறான் முழுமைப்படுத்துறான். இல்லப்பா தூக்கத்துல போட்டீங்களே போடாதீங்களே. இன்னும் 2 மணிக்கு விட்டீங்களே விடாதீங்களே. தூக்கத்துல கொட்டாவி. ஆமா இன்னும் கூத்து பார்க்க வந்துட்டு இன்னும் கழுவுனீங்களே கழுவாதீங்களே. என்னடா என்ன போலாயவா நான் தான் அறிவேன். அப்படி எதை சொன்ன இல்லப்பா தூக்கத்துல மூஞ்சி. இன்னும் கூத்து பார்க்க வந்தீங்களே இன்னும் 1 மணி நேரத்துல எல்லாம் குமரப்படுத்த தூங்குறீங்களே. ஆமா இன்னும் 1 மணி நேரம் முடிச்சுனா நல்லா எப்படி வாழை கூட்டு எப்படி ஜாயுதோ அந்த மாதிரி எல்லாம் ஜாஞ்சு போயிருங்க. ஆமா தூங்க மாட்டீங்களா? காலையில இங்க இருந்தேன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அனைவற்ற பேருக்கும் ஸ்ரீ கலையரசி நாடக சபா சேலம் மாவட்டம் பழைய வளர்மணி விருது பெற்று இன்னும் மாரிப்பு வாத்தியார் சார்பாகவும் இன்னும் பூபதி வாத்தியார் சார்பாகவும் கோபுரி சபைக்கு முதற்கண் வணக்கம். பூபதி மாரிப்பு சொன்னிய வாத்தியார்னு சொல்லிட்ட. ஆமா அவர் என்ன ஊர்னு சொல்லணும்ன்றா அந்த பூமி ரெட்டி ஏத்தி கேட்டானு அது சொன்னியா சொல்லியா? போ சரி சரி. ஏன்டா காது கேட்காதீங்க எல்லாம் ஏன்டா வரீங்க வந்து ஏன்னா என்னதான் வடிக்கிறீங்க? எந்த மோது சரிப்பா ரைட்டு. அண்ணா மத்தலகாரனோய் ஏன் ஓபியா ஏபையா அண்ணா இந்த ஊருக்கு வந்து வெங்கடாராய் பாச்சி எனக்கு கலப்புண்டாயிருச்சு. கலப்புண்டாயிருச்சு நான் ஒருத்தரே பேசி இருந்தா என்னால பைத்தியர் நினைச்சுக்குவாங்க. அதனால என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு பைத்தியர் வர சொல்லி பார்க்கலாம். வராங்க பாரு. மரியாதையா வந்தல்ல வணக்கம் ஒண்ணு கீழே வைக்கிறேன். சரி இல்ல மேல வைக்கிறேன். இதெல்லாம் என்ன பணம்? இது ஒண்ணே மேல கொடுக்குறேன் இல்ல கீழே கொடுக்குறேன் இல்ல உட்கார்ந்து வாயில வைக்கிறேன். யாரு வாயில அருமையா இருக்குது. ஓய் மேல அடிச்சா கீழே மட்டும் அடிக்க கூடாது சொல்லிட்டேன். அடே என்னடா ஆமா உன்னை வந்து வணக்கம் வச்சா உனக்கு பிடிக்காது. உன்னெல்லாம் மரியாதையை கூப்பிடணும்ல. ஆமா சத்தியமாலும் ஆமாடா மரியாதை கூப்பிட்டாதான் மரியாதை கூப்பிட்டு அடிக்க மாட்டேன். ஒண்ணு பார்த்து பய கண்ணு கண்ணுங்கிறேன். கண்டை கண்ணுங்கிறியா இல்ல ஆட்டு கண்ணா இல்ல மாட்டு கண்ணா இல்ல கோடு கண்ணா இல்ல பூனை கண்ணா இல்ல மோயப்பா எதை பாத்துற என்ன கண்டு கண்ணுன்னா மகையெல்லாம் கண்ணு கூப்பிட்டா கண்டு கண்ணுங்கிறியே ஏன்னா உம்மால இல்ல நீ அப்படி நீ என்ன கேக்குற ஏன்னா கண்ணு கண்ணுங்கிறியே ஏன்னா தேவடியா விட்டுப்பியா
யாருடா இப்பதான் ஹெல்மெட் போடுறேன். பிடிக்காதுடா. என்னோட வயசுல ரொம்ப பெரிய ஆளா இருப்ப கூட நீ. ஆமா ஆமா வேற மாதிரி கூப்பிடணும்ல. ஆமாடா. வாங்க அண்ணா வணக்கம். யார பார்த்தா அண்ணாடா அடிக்கிறானே கேட்க மாட்டியாண்ணா? ஏடா அண்ணா தாங்கிறிய நீ எனக்கு தம்பியா கூட பிறந்தியா எங்க போறேன்னு நீ என்ன அண்ணாடு வச்சு கூப்பிடுற. அட அண்ணன் கூப்பிட்டா நீ அப்பயே செத்து போயிருவ. யார் செத்து போயிருவா? அதுவா உனக்கு பிடிக்காது. பிடிக்காது. என்னோட வயசுல சுண்ணி பையனா இருப்பான். யாருடா போச்சு பல் போற சின்ன பையனா இருப்பான். வாங்க தம்பி வணக்கம் தம்பி. டேய் 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 ஏய் காலையில சம்பளம் வாங்குறதுன்னு தெரியல. என்னடா சொல்ற? லைட் ரிப்பேர் பண்ணிட்டேன். ரிப்பேர் பண்ணி விட்டனா? ஆமா அந்த லைன்ல கை வச்சு பாரு. கை வச்சு பாரு அப்படியே எரியுதானே. தம்பி தம்பிக்கிறியே உன்னோட சின்ன பையனா இல்ல பெரிய இல்ல கூட பிறந்தவனா இல்ல எங்க சின்ன மாட்டு பையனா இல்ல எங்க பெரிய மாட்டு பையனா எந்த வகையில தம்பிக்கிற? தம்பிங்க தம்பினா உனக்கு பிடிக்காது. பிடிக்காது. ஆமா வேற மாதிரி கூப்பிடுறேன். வேற மாதிரி கூப்பிடுனா. வாங்க வாங்க வக்கால வழி. டேய் யாரா பாத்துங்க? வக்கால வழி. அடடடடா அப்படி வேண்டாமா? வாங்க வாய்க்கால்ல வழி. யாரா வாய்க்காடு? என்னடா புதுசு புதுசா கூப்பிட்டு இருக்கிற? ஒரு அன்பு மரியாதை வேண்டாம் உனக்கு? அண்ணா செல்வனா குஞ்சு மேல அடிச்சுட்டு அடி பிடிச்சி குஞ்சு பிடிச்சி நான் போறேன்னா பேபி இப்படி வந்து மாடிட்டு நீ மாடி ஏங்க வேற மாதிரி கூப்பிட்டா அண்ணா இதெல்லாம் என்ன காலம்? காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சுடா. காலத்துக்கு தகுந்த மாதிரி கூப்பிட்டு அடிக்க மாட்டேன். ஆமாடா. வாங்க வாங்க மாமா வணக்கம் மாமோய். யாரா பார்த்து பாப்பாடா? டேய் 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 யாரா பார்த்து பாப்பாடா? யாரா பார்த்து பாப்பாடா? டேய் டேய் யாரா பார்த்து மாமாடா? என்ன மாமா என்னடா கூப்பிட்டு எதுக்கு அடிக்கிற? நான் உனக்கு பொண்ணு கொடுத்துருக்கேனா? இல்ல அட நீ தான் எனக்கு பொண்ணு கொடுத்துருக்கிறியா? இல்ல இல்ல எந்த முறையும் மாமாடா? மாமானா உனக்கு பிடிக்காது. ஆஹா. ஏண்டா ஆ நீ இருக்கிற அழகுக்கு எங்க அக்கா இருக்கிற அழகுக்கு உனக்கு கொடுக்கணும். அப்புறம் எதுக்குடா மாமாடு நான் கூப்பிட்டேன்? மேட்டூர் டேம்ல நிக்க வச்சு எங்க அக்கால தள்ளி விடுங்க ஒளிஞ்சி உனக்கு கொடுக்கணும். சரி சரி குடுக்காதடா. வேற மாதிரி கூப்பிட்டா வேற மாதிரி வாங்க கூப்பிட்டா. வாங்க சகல வணக்கம் சகலையா? சகல. டேய் டேய் உங்கடி எதுக்குடா சும்மா நின்னுடுற? கொள்ளுகாரத வாயில வச்சுக்கிற அப்படியே என்ன வாயில வச்சிருக்காரு? குழல் குழலா? ஆமா சரி சரி. ஏங்க சகலனை சகலனை இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுடா. சகல சகலகரியே ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் எடுத்துக்கிறோமா. என்னது? இளவல்ல பொண்ணு பொண்ணு ஒரே வீட்டுல தான் பொண்ணு எடுத்துக்கிறோமா. எடுத்துக்கிறோமா? இல்ல அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறோமா. கல்யாணம் பண்ணிக்கிறோமா? ஏன் மூஞ்ச எம்ஜிஆர் மாதிரி இருக்குது. உன் மூஞ்சா எம்ஜிஆர் மாதிரி இருக்குது. சரி உங்க மூஞ்ச செத்து போன பெருக்காங்க. யா உன் மூஞ்சி மாதிரி இருக்குதுங்கறியா? ஏன் மூஞ்ச எம்ஜிஆர் மாதிரி இருக்குது. உங்க மூஞ்ச செத்து போன பெருக்காங்க நாட்டுங்குது. ஏன் மூஞ்சா? ரெண்டு பேருக்கு ஒரே வீட்டுல பொண்ணு தருவாங்களா? தரமாட்டாங்க தரமாட்டாங்க. அதெல்லாம் உனக்கு பிடிக்காது. பிடிக்காது. வீட்டே நில்லு. இன்னைக்கு ஒரு ஆள் நம்பி வந்துக்கிறேன். அந்த ஆளு எனக்கு கை கொடுக்குறாருன்னு பாக்கலாம். குடுப்பாரு குடுப்பாரு நல்லா போய் பாரு. எலிப்படினா என்ன கோல் இல்ல கொள்ளக்காரனா இவன் வந்து அண்ணனாவும் அடிக்கிறான், தம்பினாவும் அடிக்கிறான், மாமனாவோட அடிக்கிறான், மச்சானாவும் அடிக்கிறான். இவங்கிட்ட அடி தப்பிக்க என்ன வழி இருக்குது? அட வருஷம் கேக்குறியா? 2025 என்ன பையே? சைலண்ட் 2025 சின்ன குஞ்சி அமைதியாடுறா. தம்பி அமைதியா இருந்து போய் லவ் குஞ்சு பிடிச்சி கடிப்பான். அண்ணா இவங்கிட்ட அடித்த பேருக்கு வழி என்ன? எல்லாம் நாயகமா கூப்பிடுறான். அட 2025 காலத்துல இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. எல்லாம் நாயகமா பேர் வச்சு கூப்பிடுறான். நேத்து பூபதி வந்து கூப்பிட்டா நான் பஸ் ஸ்டாண்ட் கூப்பிட்டோம்ல. சாயங்காலம் லேட்டாகி பத்தி நான் பேச எடுத்து கூப்பிட்டேன். அந்த மாதிரி கூப்பிட்டா அடி போட்டாரு. வாடா வாடா ஓயா போனோன்னு டோர் எடுத்து வந்துட்டேன்.
ஏன் உட்காந்து அண்ணா உள்ளார சட்டி போட மாட்டேன். சட்டி படம் யார் நேரத்துக்கு தான் வந்த அவசரத்துல வந்துட்டேன் கூட்டம். எந்திரி ஒரு நிமிஷம் இந்த பக்கம் பாரு பாத்துட்டுனா. இந்தாண்ட பாரு நல்லா பாத்துட்டுனா. இந்தாண்ட பாரு அருமையா பாத்துட்டுனா. செட்டாளுங்கள பாரு அங்க பாரு எப்படி இருக்காரு முன்னாடியே பல பல என்னெல்லாம் ஊத்து பாரு இப்ப சபையில உன்னை எப்படி அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெரிய சித்தப்பை இப்படிலாம் கூப்பிட்டு கடிச்சவன் இப்படி கூப்பிட்டு அப்படியே கை குலுக்குறியே பழகுதா சும்மா பழக்கதான் சொல்லா. அது ஒரு கதை ஒண்ணு இருக்குது. சரி சொல்லுங்க ஏன்னா அது அண்ணன் தம்பிடா சொத்துக்கு வருவேன் சொந்தத்துக்கு வருவேன். அண்ணன் தம்பினா உங்கள்கிட்ட சொத்துக்கு வருவை சொந்தத்துக்கு வருவேன். சரி அதே பாப்பாடா என் கூட்டு பொண்ணு எடுக்க வருவேன். நீ பொண்ணு எடுக்கிறதுக்கு ஆமாடா. சரி அதே நீ வேற நான் வேற ஏதா ஒரு டீ கடை இருக்கிற பக்கம் சரி வந்து உட்காந்தா ஆளுக்கு 10 ரூபா டீயோட முடிஞ்சு போயிடும். நீ டீ வாங்கி தர ஆளு ஆமாடா. நீ புஞ்சு எடுத்துட்டு சேர்த்து 1 ரூபாய்க்கு டீ வாங்கி தரு என்னடா இப்படி சொல்லிட்ட? ஒரு ரூபாய்க்கு யாரும் கொடுக்குறா? ஒரு ரூபாய்க்கு என்னடா வரும்போது 100 ரூபாய் என்ன கட்டிங்க கேட்டா அப்புறம் ஏங்க இப்படி கூப்பிட்டு அடிக்கிறீங்க நான் யாருன்னு தெரியுமா உனக்கு யாருடா? நான் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா யாரு நீ? எப்பேற்பட்ட ஆளு? எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது பேக்ரவுண்ட் இருக்குதா? ஆமா என்னடா சொல்ற? இந்த உலகத்துல வந்து இந்த தங்க தமிழ்நாட்டுல எங்க வீட்டுக்காரங்க தான் கவர்மெண்ட் வேலை பாருப்பா. மாசம் கூட 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் 1 லட்சமா? ஆமா மாசம் 1 லட்சமா? கண்டிப்பா அது கவர்மெண்ட் வேலை. ஆமாப்பா என்னடா இப்படி சொல்லிட்ட? என்ன மாதிரி வேலை? என்ன போலீஸ் ஆகுறியா இல்ல டாக்டரா? டாக்டருக்கு மேல வேற என்ன? வேற என்னடா? என்ன முடிஞ்சுப்பா? முடிச்சதுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது எங்க வீட்டுக்காரி இல்ல கலெக்டரா? கலெக்டருக்கு மேல யாரு அப்பா? அப்படி யாரா? என்ன வக்கீலா? வக்கீலுக்கு மேல அடாடா பெரிய ஆளா இருப்பாங்க போலயே. யாருன்னு நீயே சொல்ற? நீயே சொல்ல எங்களுக்கு தான் தெரியல. எங்க வீட்டுக்காரி என்ன வேலை தெரியுமா பெர்மனன்ட் வேலை என்ன வேலை? அதுதான்டா 100 நாள் ஏறி வேலை யாரா? ஏறி வேலையா? என்னடா? ஏய், என்ன சொன்ன? ஏறி வேலை அதுக்கு இத்தனை டைம் சுத்தி வளைச்சு கேட்டல. ஆமா அப்ப முன்னாடியே ஏறி வேலை சொல்லிருக்காங்க. ஏறி வேலை தான்டா பெரிய வேலை ஒரு ஏறி வேலைனா எப்படி சொல்ற? வா நான் சொல்றேன் சரி சொல்லு. ஏறி வேலைனா நீ வந்து தப்பா நினைச்சுக்கிற ஆமாடா. ஏரி வேலை எப்பேற்பட்ட வேலை தெரியுமா எப்படி எடுத்து சொல்லு போட்டு பார்க்கலாம். பக்கத்துல 2 பாட்டிங்க ஏரி வேலைக்கு போறது வயிறு மேல சோத்த போட்டு ஏரி வேலைக்கு போயிடுறது ஆமாடா. ஏரி வேலைக்கு போய் ஆளுக்கு ஒரு சட்டியோ 1/2 சட்டியோ மண்ணள்ளி கொட்டிவிட்டு மண்ணாளி கொட்டிவிட்டு ஒரு சாக்கு பை எடுத்து கீழே போட்டுக்கிறது என்னது? சாக்கு பைய சாக்கு பை எடுத்து கீழே போட்டுக்கிட்டு போட்டுட்டு நல்லா ஸ்ரீரங்க பெருமாள் மாதிரி நல்லா அப்படி கணத்து மேல கை வச்சுக்கிட்டு கை வச்சிட்டு எப்படி தெரியுமா ஏரி வேலையை நியாயம் வச்சுறாங்க எப்படிடா பேசுறாங்க? என்னடி புள்ள கந்தாயிட்டுக்கார பூவாய் வச்சுக்கிட்டாலாம் ஆமா சரி. பூவாயிட்டுக்கார கந்தாய் வச்சுக்கிட்டாலாம் ஓ ஓ ஓ முன்னாடி ஐச்சிக்காரன் வச்சுக்கிட்டாலும் யார் போட்டாடி? ஏன் முன்னாடி ராஜாப்பா நீ பார்த்த? ஏய் ஏங்க இங்க வாங்க ஏறி வேணும். என்ன வந்து கேள்வி காட்டீங்க நீ கிணத்துக்கே வந்தீங்க கிணத்துக்கா? நீங்க யாரு என்ன ஊருக்கார இடத்துல வந்தீங்க யோ நாங்க நைட் வேலைக்காரயா? நைட்டு வேலைக்காரா ஆமா. நைட்டு என்ன பண்ணுவ வேலை பண்ணுவோம். பகல்ல படுத்து தூங்குவோம். நைட்டு வேலை பண்ணுவோம். பகல்ல படுத்து தூங்குவோம். நைட்டு வேலை பண்ணுவோம். பகல்ல படுத்து தூங்குவோம். பாத்துக்கு ஊம்புவீங்களா யார்? யாருடா? ஐயனா ஐயே அப்படின்னா எனக்கு தெரியலீங்க அண்ணா கலையோ கத்த புராணம் என்று படித்து சரி ஏட்டிலே உள்ள நாட்டிலே கூறி கவலையை போக்கும் கலை வித்வான்கள். அட நீங்க சுருக்கமா சொல்லணும்னா கூத்தாடி விட்டாரு கூத்தாடி யாரா? கூத்தாடுறீங்க ஆமா. உங்களை தான் 3 மாசமா தொலை விட்டுக்கிறேன் டேச்சா எடுத்துட்டு ஏசா வச்சுட்டு எதுக்கு போற? டாக்ஸி கார் எடுத்துக்கிட்டு ஓ டாக்ஸி காரு 3 மாசமா உங்களை தொலை விட்டுக்கிறேன் எதுக்குடா? எங்க பாட்டி வந்து புழக்க போட்டுட்டான் உனக்கு போட்டாரா? ஆமா என்னடா சொல்ற? அட, இல்லைங்க டாக்ஸி கார் எடுத்துட்டு டாக்ஸி கார் 3 மாசமா தொலைவுறேன் உங்களை எதுக்குடா? கூத்து கொடுக்கலான்னு தான் என்ன சொல்ற? எங்க பாட்டி புழக்க போட்டுட்டான் உங்க பாட்டி மட்டும் தான் புழக்க போட்டாளா? எங்க பாட்டி செத்து போயிட்டாயா ஓ செத்து போயிட்டா. அதனால அதனால 3 நைட்டு கூத்தாடணும்
ஆடிப்படலாம்னா கடை இருக்குதா கடை இல்லையா? கடலா இருக்குதுண்ணா. கடை இருந்து தொடர்ந்து ஆடு. ஆ. கடல்னா ஒரு நாள் விட்டு கூட ஆடு. இல்லடா தொடர்ந்தே ஆடலாம். ஆடுங்க. ஆ. போட்ட டேஜ் போட்ட மாதிரியே இருக்கும். ஆ. ஒரு சோறு ஆயிட்டே இருக்கும். ஆ. அப்படியே சாப்பிடுறதா வேச்சு போடுறதா ஆடுறதா இப்படியே பண்ணணும். இப்படியே டெய்லி பண்ணிட்டு கிடந்த சம்பளம் எவ்வளவு கேப்ப? அண்ணா இப்பெல்லாம் அது ரேட்ல தானே போயிட்டு இருக்குது. காலம் அந்த மாதிரினா எவ்வளவு கேப்ப? ஏதோ குறைஞ்சு 30-35 வருதுன்னா 3 நாளைக்கு சேர்த்து கேளு. 3 நாளைக்கு சேர்த்து ஆமா கேட்கலாம். கேளு. இப்பயே அட்வான்ஸ் கொடுக்குறேன். ஏதோ 1 லட்சம் கொடுத்துருந்தா. 1 லட்சம் ரூபா. ஆ 1 லட்சம் ரூபா கேக்குறீ? 1 லட்சம் ரூபாடா. என்னடா இப்படி கேட்டுவிட்ட? அட ஏடா எங்க பாட்டி ஜாக்கெட் போடுற பாரு. ஆ. அந்த தையக்கூலியே 1 லட்சம். அடே அப்பா என்ன பெரிய ஆளாட்டுங்குது. மீறினாதான் இருக்குது. ஆமா. சரி சரி நல்லா சேர்த்து கேளு. ஒரு 1,50,000 கொடுத்துட்டா அது போதும் எங்களுக்கு. காசு நட சிகரெட் குடிக்கிற காசு. ரேட்டு கொடுப்பியா? ஆமா. என்னப்பா பண்றது இவங்கிட்ட? சரிடா ஆ. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். நாங்க சிம்மாவே படுத்துக்கிறோங்கறியா? டேய், எனக்கு வேணாம் உனக்கு வேணாம். 1 கோடி கொடுத்துரு. 1 கோடி. 1 கோடி. ஏன்னா ஆ. கூத்தாருக்கு 1 கோடி தரணும். 1 கோடி தட்டினா கூத்தாரதா விட்டுறோம். ஏன்னா ஆ. நீங்க செட்ல மொத்தமா எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? இன்னைக்கு நாங்க 18 பேர் வந்திருக்காருண்ணா. 18 பேர் வந்துக்கிறீங்க. ஆமா. ஏன்னா 1 கோடி கொடுன்னு கேக்குறேன். ஆ. ஏன்னா ஆ. உங்களுக்கு வந்து குழந்தை கோடி வேணுமா? ஆ. இல்ல பிறந்தோட்டு கோடி வேணுமா? எந்த கோடி நீ சொல்ற? இல்ல உங்களுக்கு மாமச்சன கோடி வேணுமா? டேய் போனதுக்கு போற கோடி. ஏடா? போய் மூடு. அப்படி போடு. ஏடா? ஆ? எந்த கோடி நீ சொல்லிருந்த? குழந்தை போடுற கோடி. எங்க பணமா பணத்துல 1 கோடி தான் நான் விடி விடி உங்ககிட்ட அடி சாவுறேன். ஓ அப்படியா? ஆமா. ஆனா ஒரு நாடகத்துல பாட்டு கேட்கலான்ட்டு இருக்கிறேன். என்ன நாடகத்துல? அவங்க தொண்டையை பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். நல்லா பாருங்கடா. நீங்க கொடங்குது கொடலு. ஓ குரலா? ஆமா. அது அப்படித்தானே இருக்கும். இங்க இந்த மாறி போதே பூபதி வந்து இருக்கிறாங்களா? ஆமாடா. அவங்க 2 பத்தியும் தான் கேட்கலான்ட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. அடாடா கூப்பிட்டா? கூப்பிட்டு சீக்கிரம் வர சொல்லு. சரி கூப்பிடுறேன்.